ஹலோ சிஸ்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இந்த வீடியோவில் என்னோடய ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். எனக்கு 28 days சைக்கிள் மேரேஜ் ஆகி 2 years ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். இன்னும் பேபி தங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாக்டரை நாங்கள் பார்த்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் மந்த் பீரியட் செகண்ட் டே இல்லை தேர்ட் டே வர சொன்னாங்க. ஸோ நாங்கள் போனோம். பீரியட் செகண்ட் டே போனோம், ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. தென் இந்த மந்த் ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா 2 years ஆகிடுச்சு. ஸோ எது க்ரோத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த பீரியடான செகண்ட் டேலேருந்து ஒரு 5 daysக்கு லெட்ரோசோல் அப்படின்ற ஒரு டேப்லெட் 5 daysக்கு கொடுத்தாங்க. டே அண்ட் நைட் சாப்பிட்ணும். ஸ்கேனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் 5 days ஸ்கேனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போனோம். ஆஃப்டர் 5 days ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஸ்கேன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா டிரான்ஸ்வெர்ஜினல் ஸ்கேனில் தான் எடுப்பாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு எக் இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகணும். இது 8th day தான். அண்ட் ஆல்சோ எண்டோமெட்ரியம் கொஞ்சம் திக்காகணும். பிகாஸ் எண்டோமெட்ரியம் 7லேருந்து 11 வரைக்கும் இருக்கலாம். எனக்கு அப்போ வந்து ஒரு 6 ஆகுது. அதனால் அவங்க ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட் ஒரு 3 daysக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு வர சொல்லியிருந்தாங்க. டே 10 பார்த்துட்டு எது க்ரோத் ஆகிருக்கு, எண்டோமெட்ரியம் கரெக்டாக இருக்குது, 8 mm இருந்தது, 8.5 mm இருந்தது, பட் எக் ஸ்ட்ரக்சர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக் ஸ்ட்ரக்சர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது வந்து HCG 5000 போட்டுட்டு அந்த டேலேயே ஒன்றா இருக்க சொன்னாங்க, ஃபேமிலி கான்டாக்ட் இருக்க சொன்னாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் டே இருக்க சொன்னாங்க. அது அடுத்து ஒரு 5 days இருக்க சொன்னாங்க. பட் அந்த எக் ரப்ச்சர் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஒரு நாள் விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அகெயின் வர சொல்லியிருந்தாங்க, எக் ரப்ச்சர் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா ரப்ச்சர் ஆகலைன்னா கட்டியாக நம்மளுக்கு ஒரு ஃபைப்ரோயிடாக இல்லை சிஸ்டாக மாறிடும். ஸோ நாங்கள் போயிருந்தோம். அவங்க பார்த்தோன்னே என்ன சொல்லிட்டாங்க, எக் ரப்ச்சர் ஆகிடுச்சு, நீங்கள் ஃபேமிலியில் இருங்க அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்த வர 10 daysக்கு அவங்க ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சைக்கிள் எனக்கு சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர்ஸ். எப்படி சக்ஸஸ் ஆச்சு, அதுக்காக நான் என்ன சாப்பிட்டேன், என்ன சிம்டம்ஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் ஐவிஐயும் ட்ரை பண்ணேன். அதுக்கடுத்து அகெயின் ஃபாலிகுலர் ட்ரை பண்ணி தான் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ நான் அதுக்கடுத்த வர வீடியோவில் உங்களுக்கு இதில் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன், என்ன ட்ரிக்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ். பி வாட்சிங். உங்களும் தாயாகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.